தாவீதை தள்ளி வைத்த போது அவர் உயர்த்தின காரியம், அபிஷேகம் பண்ண காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல, உங்களுடைய குடும்பத்துல பெற்றோர்கள் இல்ல நண்பர்களால், இந்த உலகத்தை அந்த சமுதாயத்தால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்கும். தாவீது என்கிற ஒரு நபர் இருந்தாருங்க பாருங்க. ஈசா என்கிற நபருக்கு 8வது பிள்ளையாக இருந்தாரு. அங்க பாருங்க, சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் ராஜாவாக தேர்ந்தெடுப்பதற்காக அங்க அனுப்புனாரு. அப்ப போயிட்டு கேட்கிறாரு, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லும் போது ஈசா என்ன பண்றாருன்னா, தாவீதை தவிர எல்லா பிள்ளைகளும் கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஆனா தேவனுக்கு பிரியமானது, தேவன் அபிஷேகம் பண்ணுவதற்கு விரும்பப்பட்ட ஒரு நபர் யாருன்னா தாவீது. சோ சாமுவேலை தாவீதை தேடி போய் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு நபரை, அதாவது தன்னுடைய தகப்பனால் அவன் சரி கிடையாது, யுத்தத்துக்கு அவன் ராஜாவாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்ற ஒரு நபரை சாமுவேலை கொண்டு தேவன் அபிஷேகம் பண்ணினார். அதே போல பாருங்க, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது எப்தா என்கிற ஒரு நபரை நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல தன்னுடைய சொந்த சகோதரர்களால வீட்டை விட்டு துரத்தப்பட்டவன் தான் எப்தா. என்னுடைய தகப்பன் வீட்டுல உனக்கு தங்க இடம் இல்லை என்று சொல்லி துரத்தப்பட்டவன் தான் எப்தா. அந்த எப்தா அந்த இடத்தை விட்டு போனதுமே அம்மன் புத்திரர்கள் இஸ்ரவேல் மேல் யுத்தத்துக்கு வரும்போது எந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டானோ அதே இடத்துக்கு போறப்ப ஒண்ணுமே இல்லாதான் போனா, ஒரு நபராக அந்த குடும்பத்துல ஒருத்தனாக போனா, ஆனா வரும்போது தேவன் தலைவனாக அவனை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதே போல பாருங்க, யோசேப்பு என்கிற ஒரு நபர் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த சகோதரர்களால கொல்லப்படுவதற்கு அவன் தள்ளப்பட்டவன் தான் யோசேப்பு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவனை வித்துறாங்க, அடிமைத்தனத்துக்கு வித்துறாங்க. அந்த இடத்துல ராஜாவின் சொப்பனத்தை அவன் விவரித்து சொன்னதால அங்க ஸ்தானாதிபதியாய் மாற்றப்படுகிறான், ஒரு தளபதியா அவன் மாற்றப்படுகிறான். தேவன் அங்க அவனை உயர்த்தி வைக்கிறாரு. அல்லேலூயா. யாரெல்லாம் தள்ளப்பட்டார்களோ, யாரெல்லாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ, யாரெல்லாம் தள்ளாங்க பாருங்க, வேறான ஒதுக்குறாங்க பாருங்க, கொல்ல பார்த்தாங்க பாருங்க, அவர்களுக்கு பயத்தை உண்டாக்குற அளவுக்கு தேவன் அவர்களை அபிஷேகப்படுத்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தேவன் வைத்தார். தேவச்சனமே, இன்றைக்கு கூட நம்ம தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு நீங்க தேவையில்லாத ஒரு நபராய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும்போது அந்த அபிஷேகத்தை கண்டு சத்ருவானவன் பயப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா. நீங்க நம்ம தனியா ஆயிட்டோம், நம்ம செப்பரேட் ஆயிட்டோம், அவ்வளவுதான் சொல்லி நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் என் மேல பிரியமா இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிரியம் நீடித்த நாட்களாய் அது உங்களோடு கூட இருக்கும். அந்த பிரியம், அந்த அன்பு உங்களை உயர்த்தும். அவர் பண்ணின அபிஷேகம் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைக்கும். இன்றைக்கு கர்த்தர், ஒருவேளை நீங்க நான் தள்ளப்பட்டிருக்கிறேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் சொல்வீங்களா, ஆனா கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். இவங்க 3 பேருக்குள்ள ஒரு ஒற்று வந்துச்சு. என்ன தெரியுமா? அவருக்குள்ள தேவனுடைய பக்தி இருந்தது, தேவனுடைய பயம் இருந்தது. தேவனுடைய பயம் அநேகர் இவர்களை கண்டு பயப்படுற அளவுக்கு அவர்களை உயர்த்தியது. உங்களுக்குள்ள தேவனுடைய பயம் இருக்குமே, ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்துவது நிச்சயம். God bless you.